கொடுக்குறேன், அதாவது அந்த வேரியபிள் நேமு. ஓகேங்களா, இந்த மெஷர் மேலே வருது பார்த்தீங்களா, ஆக்டிவ் கேசஸ் சுவிட்சுன்ட்டு, அதுக்காக. ஓகேங்களா, இப்போ நான் ஏசிஎஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ நான் வேரியபிள் ஃபஸ்ட்டு என்னென்னா எம்டிடிக்குன்னா மந்த் ஸ்டார்டிங் டேட்டோ மந்த் எண்ட் டேட்டோ நமக்கு வேணும். அந்த ரெண்டுமே கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா, கரண்ட்டு மந்த்து ஸ்டார்ட்டுன்னு சொல்லி ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு என்ன தேவைன்னா டேட்டு நமக்கு தேவை. டேட்டுன்ற ஃபார்முலாவை நம்ம கிளிக் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இயருன்னு காட்டுதா, இயருன்னு கொடுத்து டுடே கொடுத்துருங்க. ஓகேங்களா, இயர் வந்து அந்த டேட்டில் டுடேனா இப்போ இன்றைக்கி டேட்டில் என்ன இயரோ அதை எடுத்துக்கும். ஓகேங்களா, கமா கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து கமா கொடுத்தீங்கன்னா மந்த்து ஓப்பன் ஆகுதா, அதேமாரி மந்த்துன்னு ஓப்பன் பண்ணிவிட்டு அதுலேயும் டுடே கொடுத்துருங்க. டுடே கொடுத்துட்டிங்கன்னா இந்த டேட்டில் என்ன மந்த்தோ அதை எடுத்துக்கும். ஓகேங்களா, இப்போ டேனா ஒன்று தான். ஸோ கரண்ட் மந்த்து ஸ்டார்ட் டேட்டுனால எல்லா மந்த்தும் 1ஆம் தேதி தானே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதால் 1 கொடுத்துட்றோம். ஓகேங்களா, க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துருங்க. இது கரண்ட் மந்த்து ஸ்டார்ட் டேட்டு வேரியபிள் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ அதே கரண்ட் மந்த்து எண்டு டேட்டு. ஸோ எண்டு டேட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுக்கும் என்ன பண்ணால் யூஓ மந்த், இதுதான் வந்து எண்டு மந்த்துக்கான ஃபார்முலா. ஓகேங்களா, இதில் வந்து ஸ்டார்ட் டேட்னா டுடேன்னு கொடுத்துக்கோங்க. இன்றைக்கி டேட்டு என்னவோ அந்த டேட்டை ரெஃபர் பண்ணிக்கும். அதுலேருந்து மந்த்துனா இப்போ வந்து 3ன்னு கொடுத்திங்கன்னா ஏப்ரல்லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 12 கொடுத்தா ஜனவரிலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அதேமாரி தான் இப்போ எண்ட் ஆஃப் மந்த்து கண்டுபிடிக்கணும்னா 0ன்னு கொடுத்துருங்க. ஏன் 0னா நம்ம எதையுமே வந்து எண்ட் ஆஃப் மந்த்துன்னு எப்படி சொல்கிறது ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, இன்றைக்கி டேட்டு இப்போது இன்றைக்கி நம்ம டிசம்பரில் இருக்கோம். ஸோ டிசம்பர்னு சொல்லி நீங்கள் டிசம்பரோட டேட்டை கொடுத்துட்டிங்கன்னா 12ன்னு கொடுத்துட்டிங்கன்னா இன்னையோட எண்டு மந்த்துன்னு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் மந்த்து போகும்போது அது எண்டு மந்த்துன்னு காட்டாது. ஒய்டிடியை பொறுத்த வரைக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒய்டிடின்னு இல்லை, மந்த்து எண்டுன்ற பொறுத்த வரைக்கும் மந்த்து மாற எண்டு மாறிட்டே இருக்கும்ல. இப்போ டிசம்பர்னா டிசம்பரோட 31 தான் இது டிசம்பரோட மந்த் எண்டு. ஜனவரின்னு போச்சுன்னா ஜனவரியோட மந்த் எண்டு தான் நமக்கு தேவை. அதுக்காக தான் டுடேன்னு போடுறோம். இல்லை டிசம்பர்னு போட்டோம்னா இந்த மாதத்தோடு நின்றுடும். ஜனவரி பிப்ரவரி போகும்போது அந்த டேட்டா நமக்கு வராது. அந்த டுடேன்றது எதுக்குன்னா அந்தந்த டேட்டில் ரிஃப்ரெஷ் ஆகிட்டே வர்றதுக்கு தான். ஓகேங்களா, இப்போ 0 நம்ம வந்து 30ன்னு கொடுக்க முடியாது, 31ன்னு கொடுக்க முடியாது. நமக்கு ஒரு மாதம் ஒரு டேட்டா மாறிட்டே இருக்கும் டேட்டு. ஸோ அதெல்லாம் நம்ம 0ன்னு போட்டு முடிச்சிடுறோம். ஓகேங்களா, இதுதான் எண்டு மந்த்துக்கான கண்டுபிடிக்கிறது. ஸோ நம்ம கரண்ட் மந்த்து ஸ்டார்ட் டேட்டும் கண்டுபிடிச்சிட்டோம், எண்டு டேட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இது ரெண்டுமே கண்டுபிடிச்சாலே நமக்கு எம்டிடி கிடச்சிரும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நம்ம எம்டிடி வந்து வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். எம்டிடின்னு மட்டும் ஸ்டார்ட் இருக்காது. அதுக்கு வந்து இப்போ டேட்னு கொடுக்குறீங்களா? ஆமாம், டேட்டுனா டேட்டு நம்ம இப்போது டேட்டுன்னு ஒன்று எடுத்தால் அதுக்குள்ளே இயர் இருக்கும், மந்த் இருக்கும், டே இருக்கும். கரெக்டா, அதால் தான் இயருன்னு கொடுத்துருக்கேன், மந்த்துன்னு கொடுத்துருக்கேன், டேக்கு 1ன்னு கொடுத்துருக்கேன். டேட்டுன்னு ஒரு ஃபார்முலா எடுத்திங்கன்னா இயரு மந்த்து டே டேட் 1 இங்கே கொடுத்துருக்கேன்ல. மந்தோட ஸ்டார்ட் டேட் என்ன 1 தானே. இது வந்து அது ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறத நீங்கள் கீழே இருக்கிறது எப்பவுமே அதில் தான் நான் தனித்தனி ரோவாக எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு ரோன்றது ஒரு தனி வேரியபிள், செகண்ட் ரோன்றது ஒரு தனி வேரியபிள். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ரோவில் டேட்டு முடிஞ்சு, இது வந்து எண்ட் ஆஃப் மந்த்து. ஓகேங்களா, மந்தோட எண்டு டேட்டை கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு தான் டுடே 0ன்னு போடுறோம். ஏன்னா 0 ஏன்னா நமக்கு லாஸ்ட்டு டேட்டு தெரியாது. 30ஆ 31ஆ 29ஆன்னு நமக்கு தெரியாது. ஒரு மாதத்துக்கு ஒரு இது சேஞ்சஸ் ஆகும். இதில் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை நான் 0வை டெலீட் பண்ணுறேன். கமா போட்டிங்கன்னா மந்த்ஸ்ன்னு கேட்குது பார்த்தீங்களா, மந்த்துன்னு கேட்குதா, என்ன மந்த்துன்னு கொடுப்பீங்க, என்ன நம்பர்னு கொடுப்பீங்க, ஒன்றுமே நமக்கு தெரியாது. எண்ட் ஆஃப் மந்த்து என்ன மந்த்து எவ்வளோ மந்த்துன்னு நமக்கு தெரியாது. அதால் தான் 0ன்னு போட்டுடுறோம், எனக்கு தெரியாதுன்றதால. ஸோ டுடேன்னு கொடுத்ததுனால இன்றைக்கி டேட்டு என்னவோ இது என்ன மந்தில் இருக்குமோ அந்த மந்த்தை எடுத்துக்கும் அது எண்ட் ஆஃப் மந்த்துன்ட்டு. இப்போ டிசம்பரில் இருக்கிறதுனால டுடே, ஸோ டிசம்பர் தான் எண்ட் ஆஃப் மந்த்துன்னு எடுத்துக்கும். ஓகேங்களா, இப்போது டிசம்பரில் இங்கே பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1ன்னு இங்கே வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா டிசம்பர் 31ன்னு வராது. இப்போ என்ன டேட் இருக்கும், 12ன்னு இருக்கும் எடுத்துக்கும். டேட்டு மாற டுடேன்ற ஃபார்முலாவில் டேட்டு மாறி அந்த மாதத்தோட எண்டு என்னவோ அது எடுத்துக்கும். புரிஞ்சுதா? ஓகே, இப்போ நான் வேரியபிள் எம்டிடி கிரியேட் பண்ணுறேன். இப்போ எம்டிடின்னு ஒரு நேம் போட்டிங்கன்னா வராது.
ஏன்னா வேரியபிள் கிரியேட் ஆகுது. ஏன்னா எம்டிடின்றது எல்லா இடத்துலையும் இருக்குது. ஓகேங்களா, அது ஒரு ஃபார்முலாவும் இருக்குது. ஸோ எப்போவுமே ஒரு ஃபார்முலாவாக இருக்க நேமை வந்து வேரியபிள் நேமாக போடக்கூடாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போவுமே. ஸோ இதில் எம்டிடின்னு கொடுத்து ஏசிஎஸ்ன்னு கொடுத்துட்றேன். ஏன்னா இங்கே ஏசிஎஸ்ன்னு கொடுத்ததால தெரியறதுக்காக கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ இது வந்து வேரியபிள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கால்குலேட் பண்ண போகிறேன். கால்குலேட் எதுக்குன்னா அந்த ஃபில்டர்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ கால்குலேட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு நான் இப்போ எக்ஸ்பிரஷன் எதை கால்குலேட் பண்ண போகிறேன், எதை பேஸ் பண்ணி எனக்கு வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணால் ரிஃப்ரெஷ் ஆகணும், ஆக்டிவ் கேசஸ்ன்ற அதில் தான் நான் வந்து டேட்டா வச்சுருக்கேன். ஓகேங்களா, இப்போ வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 700 கவுண்ட்டுன்னு சொல்லி நான் அதில் வச்சுருக்கேன். ஸோ அந்த இது தான் நான் எம்டிடி கிளிக் பண்ணும்போது ரெஃப்ரெஷ் ஆகணும், ஒய்டிடி கிளிக் பண்ணாலும் ரெஃப்ரெஷ் ஆகணும். ஸோ அதுக்காக அந்த நேம் என்னவோ அந்த நேம் நீங்கள் போடணும். இப்போ ஒரு டேபிள்குள்ளே இப்போ சோர்ஸ் 1க்குள்ளே எனக்கு வந்து அந்த சோர்ஸ் 1ல் ஒரு ஆக்டிவ் கேசஸ்னு ஒரு ஹெட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதை செலக்ட் பண்ணணுன்னா இங்கே வந்து சோர்ஸ் 1 ஆக்டிவ் கேசஸ் சொல்லி போடணும். நேற்று நம்ம போட்டோம் பார்த்தீங்களா, டேட்டா டேபிள் டேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்தமாரி ஷீட்டோட நேமையும் காலம் நேமையும் போடணும். இது நான் இப்போ செலக்ட் பண்ணுற இந்த ஆக்டிவ் கேசஸ்ன்றது ஒரு டேக்ஸ் ஃபங்க்ஷன்றதால டைரெக்டாக ஆக்டிவ் கேசஸ் சொல்லி நான் இங்கே போட்டுடுறேன். ஓகேங்களா, புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ வந்து நான் ஃபில்டர்ன்ற ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணுறேன். கமா போட்டு ஃபில்டர்னு போட்டு ஆல் கொடுக்குறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஆல் வந்து அந்த டேட் டேபிளில் இருக்க டேட்டை ஃபுல்லாக எடுத்துக்கோ. இது வந்து ஆல் இதோட முடிஞ்சு. ஓகேங்களா, இந்த டேட் டேபிளில் டேட்டை ஃபுல்லாக எடுத்துட்டு வா, அதுக்காக ஆல். ஸோ இதில் தான் நான் இப்போ வந்து ஃபில்டர்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறேன். ஃபில்டர் எக்ஸ்பிரஷன் என்னென்னா அதே டேட் டேபிள் டேட்டு கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு மந்த் ஸ்டார்ட் டேட் இருக்கணும். ஏன் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டுனா, கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டுனாலே அந்த மந்த் ஸ்டார்ட் இப்போ இந்த மந்த் ஸ்டார்ட்டோட வேரியபிள் என்ன டேட்டா இருக்கும், இந்த டிசம்பர் 1ஆம் தேதி தான் இருக்கும். ஓகேங்களா, அதை தான் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டுன்னு போட்டோன்னா அந்த 1ஆம் தேதியிலேருந்து வந்துடும். இப்போது அண்டுன்னு சொல்லி 2 அண்டு கொடுத்துக்கிறேன். ஏன்னா 2 அண்டு கொடுத்தா தான் அடுத்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா, இப்போ வந்து அதே டேட் டேபிளில் அதே டேட்டில் லெஸ் தென் கரண்ட் மந்த் எண்டு. ஓகேங்களா, லெஸ் தென் கரண்ட் மந்த் எண்டுன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். லெஸ் தென் கரண்ட் மந்த் எண்டுனா இப்போ வந்து கரண்ட் மந்த் எண்டுன்னு இப்போ வந்து என்ன இந்த ஃபங்க்ஷன் இப்போ என்ன டேட்டு வந்து ரெஃபர் பண்ணோன்னா, இப்போது இன்றைக்கி என்ன டேட் இருக்குது 13, இன்றைக்கி 13 12 13. ஓகேங்களா, 13ன்ற டேட்டை எடுத்துக்கும். லெஸ் தென்றதால 12ன்னு எடுத்துக்கும். நம்ம ஈக்குவல்ட்டுன்னு கொடுக்கல, லெஸ் தென் தான் சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, லெஸ் தென் சொல்லி கொடுத்ததால அதுக்கு முன்னாடி டேட்டை எடுத்துக்கும். இப்போது இதை நான் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்குறேன். க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தா நல்லா பாருங்கள், ஃபில்டர்ன்ற ஃபார்முலா வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகேங்களா, இந்த இடத்துல ஃபில்டருக்கு முன்னாடி ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆன மாதிரி காட்டும். இங்கே பார்த்தீங்களா ஹைலைட் ஆகுதுல்ல, இதுவும் இப்போ ஃபில்டர்ன்ற ஃபங்க்ஷன் க்ளோஸ் ஆகிடுச்சு. இன்னொரு ப்ராக்கெட் போட்டோன்னா கால்குலேட்டுன்ற ஃபங்க்ஷனும் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து எம்டிடிக்கான ஃபங்க்ஷன். எம்டிடிக்கான ஃபங்க்ஷன் என்னென்னா ஃபஸ்ட்டு ஆளுன்னு போட்டு அந்த டேட்டா டேபிள் டேட்டில் எந்த ஷீட்டோ அந்த ஷீட்டில் இருக்க டேட்டுன்ற காலத்தை ரெஃபர் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு ஃபில்டர்ன்ற ஃபங்க்ஷன் போட்டு டேட்டா டேபிள் டேட் அதே காலத்தில் எது கிரேட்டர் than ஈக்குவல் டு கரண்ட் மந்த் ஸ்டார்ட் டேட்டு. ஸோ இந்த டேட்டு வந்து ரெஃபர் பண்ண அந்த டேட்டில் போயிட்டு இன்றைக்கி வந்து டிசம்பர் 1 வந்து அதில் என்னெல்லாம் இருக்கோ அதை எடுத்துக்கோ. அதேமாரி இன்னொரு டேட் டேபிள் டேட்டுன்னு கொடுத்து லெஸ் தென் கரண்ட் மந்த் எண்டு. ஸோ டிசம்பர் 12ஆம் தேதிக்குள்ளே, டிசம்பர் 1லேருந்து டிசம்பர் 12க்குள்ளே அதில் எந்த ரோவில் அந்த டேட்டா இருக்கோ அந்த டேட்டாலாம் எடுத்துக்கோன்ட்டு தான் இதை எம்டிடியில் சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா, புரிஞ்சுதா? இப்போது வேரியபிள் ஒய்டிடி க்ரியேட் பண்ணுறேன். ஒய்டிடி ஏசிஎஸ்ன்னு க்ரியேட் பண்ணிவிட்டு அதே கால்குலேட் சொல்லி அதே ஆக்டிவ் கேசஸ் மூணுத்துலேயும் சேமாக தான் வரும், கால்குலேட் ஆக்டிவ் கேசஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுக்க போகிறோன்றதுனால. ஓகேங்களா, இப்போது கமா கொடுத்துக்கோங்க. கமா கொடுத்துட்டு இப்போ நான் ஒய்டிடின்னு சொன்னேன். ஒய்டிடினாலே டேட்ஸ் ஒய்டிடின்னு ஒரு ஃபார்முலா டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஓகேங்களா, டேட்ஸ் ஒய்டிடின்ற ஒரு ஃபார்முலா டிஃபால்ட்டாகவே இருக்கும். அதில் போயிட்டு இங்கே டேட்ஸ்ன்னு வருது பார்த்தீங்களா, டேட்ஸில் வந்து டுடேன்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. டேட்ஸில் வந்து டேட் டேபிள் டேட், சாரி டுடே கிடையாது, டேட் டேபிள். அதாவது டேட்ஸ் ஒய்டிடினா டேட் டேபிளில் டேட்டை வந்து நீ கால்குலேட் பண்ணு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் மேலே சொன்னது தான் உங்களுக்கு. இப்போ டேட் டேபிள் டேட்டுன்னு ஒரு டேட்டா வச்சுருக்கோம் இம்போர்ட் பண்ணி,
அதில் 2020 2023 வரைக்குமே இருக்கும். ஓகேங்களா? இப்போ டேட்ஸ் ஒய்டிடினா அது ஃபார்முலா டிஃபால்ட்டாகவே ஒய்டிடினா அந்த ஏப்ரல்லேருந்து எந்த டேட் வரைக்கும், இன்றைக்கி டேட்னா 12 வரைக்கும் என்னவோ அது எடுத்துக்கும். ஓகேங்களா? அதுதான் ஒய்டிடியோட ஃபங்க்ஷன், ஜென்ரல் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இப்போ வந்து நான் டேட் டேபிள் டேட்டான்னு சொல்லி கொடுத்துட்டு கமா கொடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இயர் எண்டு டேட்டுன்னு வந்து மேலே வருது பார்த்தீங்களா? இயர் எண்டு டேட்டுனா என்ன? இயரோட எண்டு டேட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இயரோட எண்டு டேட்டு வந்து 31st மார்ச். ஓகேவா? 31st மார்ச். ஸோ இது வந்து மாற போகிறது கிடையாது. அதால் நான் வந்து இங்கே வந்து அதை வந்து சின்டெக்ஸாகவே கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து டுடேன்னு சொல்லி போட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா டேட்டு மாறப்போகுது. இயர் எண்டு டேட்டுனாலே நம்மளை பொறுத்த வரைக்கும் மார்ச் 31 தான். ஸோ அதில் வந்து 30 வரப்போகிறதில்ல, 29 வரப்போகிறதில்ல மார்ச்சில். ஓகேங்களா? அதெல்லாம் நம்ம டேரெக்டாக 31ன்னு சொல்லி கொடுத்துட்றோம். இப்போ வந்து இதை நான் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தேன்னா இந்த டேட்ஸ் ஒய்டிடியோட ஃபார்முலா இங்கே க்ளோஸ் ஆகுது. அகெயின் நான் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தேன்னா இந்த கால்குலேட்டுன்ற ஃபங்க்ஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகேங்களா? இவ்வளோ தான் வந்து ஒய்டிடியோட ஃபங்க்ஷன். புரிஞ்சுதா? இப்போ அடுத்தது நான் வந்து சின்ஸ் இன்ஸ்பெக்ஷன் மீன்ஸ் ஓவரால்ன்றதை நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதுலேயே நான் கால்குலேட் பண்ணுறேன் ஆக்டிவ் கேசஸ். ஓகேங்களா? ஆக்டிவ் கேசஸ் கால்குலேட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு எதுனா டாக்ஸ் ஃபங்க்ஷனே தான் ஃபில்டர்ன்ற ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன், ஆளுன்றதும் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஆளில் நான் என்ன கொடுக்க போகிறேன்னா அதே டேட் டேபிள் டேட்டை ஃபுல்லாக எடுத்துக்கோன்னு சொல்லி ஆளில் கொடுத்துட்றேன். கமா கொடுத்து இப்போ ஃபில்டர் ஃபங்க்ஷனில் ஃபில்டர் எக்ஸ்பிரஷன் என்ன? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபில்டர் எக்ஸ்பிரஷன் என்னென்னா அதே டேட் டேபிள் டேட். ஓகேங்களா? டேட் டேபிள் டேட்டுன்னு சொல்லி எடுத்துக்கோ. இதில் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மேக்ஸ். அதாவது இந்த டேட் டேபிள் டேட்டில் மேக்ஸிமமாக என்ன இருக்குது? ஓகேங்களா? மேக்ஸிமம் என்ன டேட் இருக்குது? இப்போது வந்து இன்றைக்கி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லாஸ்ட் மந்த் டேட்டு தான் மேக்ஸிமம் இருக்குது. இந்த மாதத்தோட டேட்டாவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். என்ன டேட்டு லாஸ்ட் டேட் இருக்கோ அந்த டேட் எடுத்துக்கும். அதுக்கு தான் மேக்ஸிமம் சொல்லி கொடுக்குறோம். ஓகேங்களா? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மேக்ஸிமம்குள்ளே வந்து நான் டேட் டேபிள் டேட்டை சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து இந்த மேக்ஸிமன்ற ஃபங்க்ஷன் இந்த டேட் டேபிள் டேட்குள்ளே ரெஃபர் பண்ணி இங்கே கொண்டு வந்து இந்த ஃபில்டரில் வந்து ஃபில்டர் ஆகும். மேக்ஸிமம் இந்த டேட்டா வரைக்கும் தான் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ சின்ஸ் 1ஆம் தேதியிலேருந்து, அதாவது என்னைக்கு 2020 எது லாஸ்ட் டேட்டோ அது ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துடும். அதுதான் மேக்ஸிமம் சொல்லி கொடுக்குறேன். இப்போ நான் இந்த க்ளோஸ் ப்ராக்கெட் இங்கே கொடுக்குறேன். மேக்ஸிமம்ன்ற ஃபங்க்ஷன் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகுது. அகெயின் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்குறேன். ஃபில்டருன்ற ஃபார்முலா க்ளோஸ் ஆகுது. அகெயின் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்குறேன். கால்குலேட்டுன்ற ஃபார்முலா க்ளோஸ் ஆகுது. இவ்வளோ தான் வந்து ஓவராலோடது. ஓகேங்களா? இது 3 வேரியபிள் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ 3த்தையும் வந்து நம்ம ஃபங்க்ஷன் ஒர்க் பண்ணணும். அதாவது அந்த எம்டிடி கிளிக் பண்ண கீழே டேட்டா மாறணும், ஒய்டிடியை கிளிக் பண்ண கீழே டேட்டா மாறணும், சின்ஸ் இன்ஸ்பெக்ஷன் கிளிக் பண்ண கீழே டேட்டா மாறணும். அதுக்காக நம்ம இந்த டைம் இன்டெலிஜென்ட்டில் ஒரு இண்டெக்ஸ் நம்பர் கொடுத்து வச்சுருந்தோம். ஓகேங்களா? ஸோ அது அந்த இண்டெக்ஸ் நம்பர் இதில் கால் பண்ணி 1ன்னு கால் பண்ணால் எம்டிடி எடுத்துகிட்டு வா, 2ன்னு கால் பண்ணால் ஒய்டிடி எடுத்துகிட்டு வா, 3ன்னு கால் பண்ணால் ஓவரால் எடுத்துகிட்டு வான்னு சொல்லி நம்ம இங்கே எழுத போகிறோம். ஓகேங்களா? இப்போது அதுக்கு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிட்டு ஏசிஎஸ் இதுதான் வேரியபிள் நேம், ஈக்குவல் டு கொடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு கொடுத்துட்டு இப்போ செலக்டட் வேல்யூ. ஓகேங்களா? எந்த வேல்யூ நான் செலக்டட் பண்ண போகிறேன்? டைம் இன்டெலிஜென்ட் இண்டெக்ஸ் தான். டைம் இன்டெலிஜென்ட்ன்ற ஷீட் நேமில் இண்டெக்ஸுன்ற காலத்தை தான் நான் இங்கே கால் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அதுக்காக செலக்டட் வேல்யூ அப்படியே க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துக்கோங்க. இதை வந்து நான் வேல்யூ இப்போ செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் ஸ்விட்ச் எழுதுகிறேன். ஸ்விட்ச் ஃபார்முலா எழுதிட்டு எக்ஸ்பிரஷன்றது இதுதான் எக்ஸ்பிரஷன். இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வேல்யூ 1 நீங்கள் ஹைலைட் ஆகுது பார்த்தீங்களா? வேல்யூ 1 அப்படின்னு சொல்லிவிட்டு 1ன்னு வந்துச்சுன்னா அதோட ரிசல்ட் என்னவாக இருக்கணும்? எம்டிடி ஏசிஎஸ்ன்ற வேரியபிள் வரணும். ஓகேங்களா? கமா 2ன்னு இருந்ததுன்னா அதோட வேல்யூ ரிசல்ட் என்ன வரணும்? ஒய்டிடி ஏசிஎஸ்ன்னு வரணும். அதே கமா 3ன்னு இருந்ததுன்னா அதோட வேல்யூ என்ன வரணும்? ஓவரால்ன்றது வரணும். ஓகேங்களா? க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துருங்க. இதுதான் சுவிட்சோட ஃபங்க்ஷன். இப்போ புரிஞ்சிச்சா? இதில் வந்து இஸ் பிளாங்க்ன்றதை நான் கொடுக்குறேன். இஸ் பிளாங்க்ன்றதை எனக்கு பிளாங்க் இந்த வேல்யூவில் பிளாங்க் இருக்கான்னு செக் பண்ணுன்றதுக்கு தான் இஸ் பிளாங்க். அதை கொடுத்து ஒன்றுமே பண்ண தேவையில்ல, அப்படியே க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போது இதுக்கு முன்னாடி வந்து நான் இஃப் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன்.
இஃப் ஃபார்முலானா ட்ரூன்னு வந்து ஃபால்ஸ்னு வந்தாலும் எனக்கு அகைன் இதே செக் பண்ணு அப்படின்றதுக்காக. ஓகேங்களா, இஃப்னு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளோட லாஜிக்கல் டெஸ்ட்டு. இதை அப்படியே கமா கொடுத்தீங்கன்னா ரிசல்ட் இஃப் ட்ரூன்னு வருதா. ரிசல்ட் இஃப் ட்ரூனா எனக்கு எதுவுமே பண்ண தேவையில்ல, அது கரெக்டு தான். ஸோ அதெல்லாம் நான் 0ன்னு கொடுத்துட்றேன். ஓகேங்களா, இப்போ கமா ரிசல்ட் இஃப் ஃபால்ஸ்னு வந்துச்சுன்னா நான் இங்கே எழுதின சுவிட்சில் இருந்து அப்படியே எனக்கு இங்கே வரணும். இதை வந்து காப்பி பேஸ்ட்லாம் பண்ணாதீங்க. காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா சம்டைம் டேக்ஸ் ஒர்க் ஆகாது. ஓகேங்களா, அதே மாதிரி செலக்டட் வேல்யூன்னு போடுங்க. டைம் இன்டெலிஜென்ட்ன்ற காலத்தில் இண்டெக்ஸு காலமாக கால் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துருங்க. செலக்டட் வேல்யூக்கு முன்னாடி சுவிட்சுன்ற ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு இதுதான் எக்ஸ்ப்ரெஷன். கம்மா கொடுத்தீங்கன்னா ரிசல்ட் வேல்யூ 1 இருந்தால் நமக்கு ரிசல்ட் என்னவா வரணும், எம்டிடி ஏசிஎஸ்ஸாக வரணும். கம்மா 2 இருந்ததுன்னா ரிசல்ட் என்ன வரணும், ஒய்டிடி ஏசிஎஸ்ன்னு வரணும். கம்மா 3 இருந்தால் ரிசல்ட் என்ன வரணும், ஓவரால்னு வரணும். இவ்வளோ தான். இதை க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சிலேருந்து க்ளோஸ் ஆகுது. அகெயின் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா எனக்கு இந்த இஃப்ன்ற ஃபார்முலா க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகேவா, இப்போது இதுதான் நம்ம வந்து வேரியபிள் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போது ரிட்டர்ன் கொடுத்துட்டு இந்த ஏசிஎஸ்ன்றதை நான் கால் பண்ணிக்கிறேன். ஏசிஎஸ்ன்ற கால் பண்ணி என்ட்ரு. பிளாங்க் இருக்கான்ற இஸ் பிளாங்க்குன்றதை செக் பண்ணுறோம். இப்போ நீங்கள் எக்ஸலில் போயிட்டு இஸ் பிளாங்க்குன்னு சொல்லி ஒரு இது ஃபார்முலா ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, இப்போ நான் டாக்ஸ் ஃபங்க்ஷன் எழுதிட்டேன். ஓகேங்களா, இப்போது நான் இந்த ஏசிஎஸ்ன்னு டாக்ஸ் ஃபங்க்ஷனை தூக்கி நான் இந்த சார்ட்குள்ளே போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏசிஎஸ்ன்னு வருதா, ஏசிஎஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கேன். இப்போ எம்டிடின்னு கிளிக் பண்ணுறேன், 0ன்னு வருது. ஏன்னா என்னோடய டேட்டாவில் போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட்டில் எதுவுமே இருக்காது. டேட்டா வியூவில் போங்க, சோர்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட்டுன்ற காலத்தில் ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா 2023 டிசம்பர் மாதமே இருக்காது. ஓகேங்களா, சோர்ஸ் 2ல் அதேமாதிரி போய் பாருங்கள், 2023 டிசம்பரே இருக்காது. ஓகேங்களா, ஸோ அதனால டுடேயில் வந்து டுடேன்னு போட்டதால் ஸோ எம்டிடி இந்த மாதத்தில் எதுவுமே இல்லைன்றதால 0. ஓகேங்களா, ஸோ ஒய்டிடி ஏப்ரல்லேருந்து இன்றைக்கி டேட்டு வரைக்கும் என்ன இருக்கோ அந்த வேல்யூ இங்கே காட்டும். சின்ஸ் இன்ஸ்பெக்ஷன்னா ஓவரால் என்னவோ அந்த வேல்யூ இங்கே காட்டும். இவ்வளோ தான் இந்த கான்செப்ட். புரிஞ்சுதா இந்த கான்செப்ட்?